அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிறுமதி உள்ள மக்களால் ஆடு கோழி இவையெல்லாம் பலியிடப்படுது. இதெல்லாம் கடவுளுக்காக பலியிடப்படுதுன்னு நம்ம நினச்சக்கூடாது. இவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம் தேடி இதை செஞ்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல சிறு தெய்வங்கள் அப்படிங்கிறது யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது உலகை படைத்த கடவுள், இயற்கை, இதிலெல்லாம் கொண்டு போய் இதை சிக்க வைக்கக்கூடாது. அந்த உண்மையான இயற்கை படைப்பாற்றல், இந்த மனித உயிரை உருவாக்கியது யார் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கும் இந்த சிறு தெய்வங்களுக்கு ஒரு துளி கூட சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். கடவுள்னா நீங்கள் அதோடு கொண்டு போய் இதை முடிச்சு போடக்கூடாது. இந்த சிறு தெய்வங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் தொன்று தொட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்நாடகாவிலிருந்து கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டை ஆட்சி செய்யும் பொழுது ஒவ்வொரு ஊருக்கும் பாதுகாப்புக்காக சில பேரை கிருஷ்ணதேவராயர் நிர்ணயிக்கிறார். அப்படி நிர்வாக ஊருக்கு ஊருன்னா மிகப்பெரிய சிட்டின்னெல்லாம் நம்ம கற்பனை பண்ணிடக்கூடாது. அந்த காலத்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்த ஊர்களெல்லாம் ஒரு 50 குடும்பம், 100 குடும்பம், அதிகபட்சம் 500 குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு சேரி மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த காலகட்டத்துக்கு போயிடணும். இப்போ இருக்கிற ஊரை வச்செல்லாம் கற்பனையில் நம்ம இதை பொருத்தி பார்த்தீங்கன்னா அது தவறாக போயிடும். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. ஒரு ஊருக்குள்ளே அதிகபட்சம் ஒரு 500 குடும்பங்கள் இருக்கும். அதில் எல்லா இனங்களும் கலந்து அங்கங்கே அந்த இடங்களில் மாட மாளிகையெல்லாம் அதையும் கற்பனை பண்ணிக்காதீங்க, பூரா ஓலை குடிசைகளாக இருக்கும். உதாரணத்துக்கு கருப்பராயன் அப்படின்ட்டு ஒரு சிறு தெய்வம். இது வட மாவட்டங்களில் இங்கெல்லாம் பாப்புலர். எல்லா மாவட்டங்கள்லேயுமே அது வெவ்வேறு பேரில் கருப்பு சாமி அப்படிம்பாங்க. ஆனால் உண்மையிலுமே கருப்பராயன். இந்த ராயன்கிறது தமிழ் வார்த்தையானா ராயலு அப்படின்னா கல்லுன்னு அர்த்தம் தெலுங்கில். அதே போல் ராயன் கிருஷ்ண தேவராயன், அது மரியாதைக்காக ராயர் அப்படிங்கிறோம். அப்போ கருப்பராயர் அப்படின்னா அங்கேருந்து வந்த படைத்தலைவர்கள் இந்த ஊருக்கு பாதுகாப்புக்காக ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருத்தனை நியமிக்கும் பொழுது அவனை எப்படி இருப்பானுங்க, கொண்டையை வச்சுக்கிட்டு இந்த மீசையெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு. இப்போது கர்நாடகக்காரனுங்க பெரும்பாலும் கொஞ்சம் மாநிறத்து, இப்போ ரஜினிகாந்த் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கருப்பு நிறத்தில் இருப்பதுனால தான் அந்த உருவத்துக்கு இப்படி கருப்பராயன் அப்படின்ட்டு பேரை வச்சாங்க. ஊரை பாதுகாக்கிறேன் பேர் வழின்ட்டு அவன் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவான், ஒரு தலைவனாக இருக்கிறவன் அல்லது படையில் இருக்கிறவன் நோஞ்சானாவாக இருக்க போகிறான். நல்லா ஆடு மாடுகளை தின்னு கோழிகளெல்லாம் சாப்பிட்டு சாராயத்தை குடித்து சுருட்டு குடித்து. இந்த சுருட்டுங்கிறது கூட 14ஆம் நூற்றாண்டில் தான் அறிமுகமாகுது, கொலம்பஸ் காலத்தில். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். வெப்ப பூமியான தமிழ்நாட்டுக்கு சுருட்டு எதற்கு? குளிருக்கு அவன் குளிரை கட்டுப்படுத்துறதுக்காக அதை பயன்படுத்தினானுங்க. அதை அப்படியே ஒரு பழக்கமாக ஒவ்வொரு நாடாக அதை தயாரித்து விற்க ஆரம்பித்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு அதை அப்படியே தமிழ்நாடு வரைக்கும் வந்துருச்சு. அப்படி அந்த கிராமங்களில் பாதுகாக்கிறவன் நைட்டில் குளிரில் தவிக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த சுருட்டை பிடிச்சிக்கிட்டு உடலுக்கு சூடு பண்ணி பனி காலத்தில் இருந்திருப்பான். இப்படி உண்டான பழக்கம்தான் இது. இது 15-16ஆம் நூற்றாண்டுகளில் தான் அந்த சுருட்டுங்கிறதே உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகிருக்குது. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். 10,000 வருஷத்துக்கு முன்னால் தமிழை சுருட்டு குடித்தான்ட்டெல்லாம் கதை கலந்துட்டுருப்பாங்க. அதையெல்லாம் எதுவுமே நம்ப வேண்டாம். முழுக்க சிறு தெய்வங்கள் அப்படிங்கிறது இந்த கிருஷ்ணர் தேவராயர் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. அப்படிங்கிறத அது சிறு தெய்வங்கள் இல்லை, அது காவலர்கள். அவங்கள அதுக்கு பிறகு அவங்க இறந்த பிறகு அவங்கள கடவுளாக கொண்டாட ஆரம்பித்து இப்படி சிறு தெய்வங்களாக்கி வச்சுருக்குறாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். இது போலத்தானே இருக்க முடியும். அப்போ ஊர் மக்கள் முறை வைப்பாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த பண்டிகை காலங்கள் மற்ற விஷயங்கள் ஏதாவது ஒன்று நடக்கும் பொழுது இந்த ஊர் மக்கள் தான் கொண்டு போய் அவனுக்கு இந்த மாமிசம், கோழி, ஆடு எல்லாம் கொடுத்து சாராயத்தையும் கொடுத்து என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் கொடுத்து அவனுடைய கட்டளைக்கு அடிமை.
தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்ட்டு சில பேர் தெரிகிறானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் அடிப்படையில் வந்து எதுவுமே தெரியாது. எவனவனோ எழுதின புத்தகங்களை வந்து படிச்சுட்டு தவறான பிழையான சரித்திரங்களை வச்சுக்கிட்டு அதை நிஜம் நினச்சிட்டு முட்டாளுங்க மாதிரி உளறிட்டு திரிவானுங்க. இது எல்லாமே வந்து இட்டுக்கட்டி அவனவன் தன்னுடைய சொந்த கருத்துக்களை திணிச்சு வரலாறு வந்து திரிபாகி போச்சு. 99% பொய்யான வரலாறு தான் தமிழ்நாட்டுக்குள்ளே உலாவிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து முன்னோர்களை வழிபட்டாங்க, அப்படியாக்கும் இப்படியாக்குன்ட்டெல்லாம் பல வந்து தவறான செய்திகள் வந்து சொல்லப்பட்டு பரப்பி இப்போ அதை நிஜம் நினச்சிட்டு மக்கள் வந்து முன்னோர்கள் நினச்சிட்டு கர்நாடகக்காரனுக்கு எல்லாம் படையல் வச்சு ஆடு வெட்டி கோழி வெட்டி பலி கொடுத்து விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத உண்மை. இதை அறியாமையால் செய்கிறது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பாரம்பரிய தொன்மை அப்படின்ட்டு பெருமை வேறு அடிச்சுக்குவாங்க. காட்டுமிராண்டி காலத்தில் செஞ்சதையெல்லாம் 2026 செஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து நியாயம் கற்பிச்சிட்ருப்பாங்க. இது வந்து அடிப்படையில் வந்து படிப்பறிவு இல்லாதவங்க அந்த காலத்தில் செஞ்சதை என்னென்ன செஞ்சாங்களோ அதை எல்லாத்தையும் பாரம்பரியம்னு சொல்லிட்டு இன்றைக்கும் செய்யணும்னா இவங்களுக்கு அறிவு இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அறிவில்லாதவங்க செய்கிறத வந்து நம்ம எதுக்காக இதை விளக்கமாக சொல்கிறோம்னா, இதெல்லாம் வந்த காரணங்கள் இதுதான், இப்படித்தான் இது தோன்றி இருக்குது, இதையெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதை நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். உண்மையிலுமே அது இறைவனாக இருந்து அது பலியிடுறதா இருந்ததுன்னா மனிதன் சாப்பிடாது, இறைவன் சாப்பிடுவதா இருந்தால் மனிதன் சாப்பிடாத பொருள் இல்லை பலி கொடுக்கணும். ஒரு புலியவோ சிங்கத்தையே பிடிச்சிட்டு வந்து எவனையாவது பலி கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம், இதை செய்வானுங்களா? ஏன்னா அதை சாப்பிட முடியாது மனுஷன். அதனால் கடவுளுடைய பெயரை சொல்லி இவன் சாப்பிட்றதுக்காக வசதியாக ஆடு கோழிகளை மட்டும் பலியிடுற மாதிரி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இதை மற்ற கழுதையெல்லாம் பலியிட்டால் சாப்பிட முடியாது. ஏன் கடவுள் கழுதையை கேட்கலையா? இவன் சாப்பிட்றது தான் கடவுள் கேட்பானா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து சிந்திச்சு பார்க்கணும். இந்த அடிமுட்டாள்களுக்கு வந்து நம்ம என்ன சொன்னாலும் சாப்பிட்றதுனா வீட்லேயே அதிலிருந்து மீள முடியல, நம்ம ஆதிவாசிகளாட்டமும் காட்டுமிராண்டிகளாட்டம் தான் வாழ்ந்து சாகணுன்ட்டு தலையில் எழுதியிருக்கும் பொழுது அதை வீட்லேயே செய்யலாம். இப்படி போய் செய்யறதும் தவறு இல்லை. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச அறிவு அவ்வளோதானே. நம்ம இது எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்கிற ஒரு விளக்கத்துக்காகத்தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோமே தவிர இவங்களை திருத்தணும், இவங்கெல்லாம் மாறி மனிதர்களாக வாழணுங்கிறதுக்காகலாம் நம்ம சொல்கிறது கிடையாது. நடக்காத ஒரு காரியத்தை யாருமே முயற்சி செஞ்சு அதை நடக்க ஏற்பாடு செய்ய மாட்டாங்க. அப்படி நம்ம முட்டாளாக நம்ம இருக்கக்கூடாது இல்லையா? இதை வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது விளக்கறதுக்காகத்தான் இந்த வீடியோவில் முழுக்க சொல்லியிருக்கிறோமே தவிர இவர்களை மாறி விடுவார்கள், இதெல்லாம் பார்த்தா மாறிடுவாங்களா அப்படின்னா அதெல்லாம் ஒருபோதும் நடக்காது. மனித குலம் இருக்கும் வரை இந்த சிறுமதியோடு தான் இவங்க இருந்து அந்த பரம்பரை ஜீன்லேயே அது இருக்கிறதுனால இதையெல்லாம் மாற்ற முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கென்று ஒரு இனம் அப்படியே வழியாக தோன்றி மறைஞ்சிட்டே இருக்கணுங்கிறது தான் இயற்கையினுடைய விதி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மெல்லாம் பிறக்காத காலத்துக்கு முன்னே என்றைக்கோ ஒரு ஊரை காப்பாற்றினவன் அப்படின்னு சொல்லி அவனுடைய மிரட்டலுக்கு பயந்து எல்லாம் கொண்டு போய் கொடுத்ததை ஒரு பழக்கமாக கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்ம இந்திய நாட்டினுடைய பார்டரில் ஏகப்பட்ட பேர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுருக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் யாரும் வந்து இது போன்ற செயல்களை செய்கிறது கிடையாது. அவங்களுக்கு நன்றியோடு நினச்சிக்கும் கூட பார்க்குறது இல்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாடு ஒரு ஓரமாக இருக்கிறதுனால எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறதுனால அதை பற்றி தெரியறதில்லை. அந்த எல்லையில் இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய சிரமம் என்னங்கிறது புரியும். அதனால் இராணுவ வீரர்களுக்கெல்லாம் நம்ம மரியாதை செலுத்த வேண்டியதில்லைங்கிற மாதிரி அவங்கள பற்றி நினைக்கிறதே கிடையாது தமிழ்நாட்டில். அப்படியே இருந்தாலும் இன்றைய இராணுவ வீரர் ஒருத்தர் அந்த மாதிரி வீர மரணம்னா அதை வச்சு கூட ஒரு சாமியாக கொண்டாடி அதை கடா வெட்டி இவனுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இதெல்லாம் வாழ்க்கையில் திருத்த முடியாத ஜென்மங்கள் அப்படிங்கிறதுனால இந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு வீடியோவில் இது போன்ற ஒரு மேட்டரோடு நான் சந்திக்கிறேன். நன்றி.